அனைவருக்கும் நமஸ்காரம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மகாபெரிவாவே சரணம் சரணம். மகாபெரிவா இந்த பால், தயிர், வெண்ணெய், நெய் அதை பற்றி எப்படி சுருக்கமாக என்ன மாதிரி ஆன்மீகத்தை பற்றி எப்படி விவரிச்சிருக்காரு, சுருக்கமாக சொல்லியிருக்காரு, அழகாக சொல்லியிருக்காரு. எல்லாம் கொஞ்சம் நிதானமாக கேளுங்கோ. அதை பற்றி சொல்கிறேன். பால், தயிர், வெண்ணெய், நெய் அது மாதிரி பரிணாமம் ஒன்று ஒன்றா அடுக்கடுக்காக போயிட்டுருக்கு. பால், அடுத்தது தயிர் துவைக்கிறோம், அடுத்ததாக வெண்ணெய் கடையிறோம், நம்ம அடுத்ததாக நெய்யை எடுக்கிறோம். எப்படி இந்த மாதிரி 4 இதுவாக பரிணாமம் பிரிஞ்சு போகிறதோ அது மாதிரி மனிதனும் எப்படி பக்தி, சாதனை, தூய்மை, அடுத்ததாக ஈஸ்வர அர்ப்பணம், அந்த நிலைக்கு நம்ம உயரணும் அப்படின்றத சுருக்கமாக அழகாக தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கார். அதை பற்றி நான் சொல்கிறேன். நான் மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். காஞ்சி மகாபெரிவா ஆன்மீக தத்துவ விளக்கங்களை பால்லேருந்து எப்படி தயிர், வெண்ணெய், நெய் மற்றும் மோர் எப்படி உருவாகுது அப்படின்னு விளக்குறார் பாருங்க. பால்லேருந்து தயிர், வெண்ணெய், நெய்யின்னு படிப்படியாக மாறுதல் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அது மாதிரியே மனித மனத்திலையும் ஆன்மீக நிலையை இந்த மாதிரி இப்படி குறிப்பிடுறார். மகாபெரிவா சொல்கிறார், பால், தயிர் மற்றும் அதை எப்படி பால் எப்படி இதுவாக தயிராக மாறுறது, மனிதனில் நம்ம பக்தி மற்றும் மாற்றங்கள் நிகழ்வதை முதல்ல தொடக்க நிலையில் குறிக்கிறது தான் அது. பால் மற்றும் தயிர் மனதில் எப்படி பக்தி, எப்படி மாற்றம்லாம் வருது மனதில் அப்படின்ற தொடக்க நிலை. அடுத்தது வெண்ணெய் எப்படி நெய்யாகுது, மனம் பக்குவப்பட்டு இறைவனை நெருங்கும் உயர்நிலை. அதே மாதிரி மோர், அதுலேருந்து பிரித்து எடுக்க முடியாத இறுதி நிலை மோர். அதான் பரமாத்மாவுடன் மனம் முழுமையாக ஒன்றிவிட்ட முக்தி நிலை. பரமாத்மா மனதை நம்ம முக்தி நிலையை அடையிறோம் கடைசியாக. இந்த மாதிரி மகாபெரிவா காஞ்சி காமகோடி மகாபெரிவா அன்றாட வாழ்க்கையில் உள்ள சாதாரண பொருட்களை கூட ஆன்மீகமாக நல்லா விளக்குறாரு. வெண்ணெய், தயிர், நெய் அதை பற்றி எப்படி சில கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. முதல்ல தயிரை பற்றி பார்ப்போம். தயிர் பொறுமையோட அடையாளம். பால் தானாக தயிர் ஆகாது. உரை ஊற்றி ஒரு இடத்துல அசையாமல் வைக்கணும், வச்சாதான் தயிர் ஆகும். பால் அதே போல் மனமும் அமைதியாக ஒரு இடத்துல பக்தியோடு இருந்தால்தான் ஞானம் வரும். பொறுமையாக இருக்கணும் நம்ம, அப்போ தான் நமக்கு பக்தி இருக்கணும் மனசில் எப்பையும், அப்போ தான் நமக்கு ஞானம் வரும். அடுத்ததாக வெண்ணெய். தயிரை கடையிறோம், கடைஞ்சால் வெண்ணெய் வரும். கடைதல் தான் சாதனை, நம்மளோட சாதனை. அதே மாதிரி மனதை ஜபம், தியானம், நல்ல சிந்தனை, அதை கடைய தான் உள்ளே இருக்கிற தெய்வீகமான வெண்ணெய் வெளியில் வரும். அதான் சாத்வீக குணம் அப்படின்றார். கண்ணனுக்கு எப்படி வெண்ணெய் பிடிக்குமோ அது மாதிரி பக்தி என்பது வெண்ணெய் போல மென்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கும். நம்ம மனசே மென்மையாக இருக்கணும், சுத்தமாகவும் இருக்கணும். அடுத்ததாக நெய். வெண்ணெயை உருக்கினா நெய். நெய் நம்ம எங்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம், யாகத்தில் நெய் முக்கியமாக இருக்குது, சிறந்ததாக இருக்குது. அதாவது சாதனையால் வந்த சாத்வீகம் தீயில் உருகி ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் ஆகும்போது அதுவே நெய் ஆகிறது. அதே மாதிரி ஆற்றெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் நெய் தீபம் ஏற்றுறோம். எதுக்கு ஏற்றுறோம், லக்ஷ்மி கடாட்சம், ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கான். பெரியவா லக்ஷ்மி கடாட்சம், ஆரோக்கியம் கிடைக்கும், நம்ம வீட்டில் ஆற்றுல நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு. அதே மாதிரி நெய்யில் சமைக்கிறோம் உணவெல்லாம், அது சத்வகுணத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி படிப்படியாக மனிதனோட பக்தி, சாதனை, தூய்மை எல்லாமே நம்ம நல்ல நிலைக்கு உயரணும். ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயரணும். அதை தான் காட்டுறது இந்த பால், தயிர், வெண்ணெய், நெய் அப்படின்னு 4 விதமான பரிமாணங்கள். இந்த இதில் இப்படி சொல்லியிருக்கார். உணவே மருந்துன்னு சொல்கிறார். வீட்டில்
காய்ச்சிய நெய், கை சட்டிகள் தயிர், வெண்ணெய் அதெல்லாம் ரொம்ப உடலுக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது அப்படின்னு இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருக்கார். பால், தயிர், வெண்ணெய், நெய் எப்படி அழகாக சுருக்கமாக அம்சமாக சொல்லியிருக்கார் மகாபெரிவார். மகாபெரிவாளோட அனுகிரகம் எல்லாருக்கும் எப்போதும் நம்மளோட இருக்கணும், நம்மளோடையே இருக்கும். எப்பையும் நல்ல மனசை தூய்மையாக வச்சுக்கணும். நம்ம எப்பையும் நம்ம பக்தி நிலையில் இருந்த கீழே இறங்கவே கூடாது, நல்ல நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மகாபெரிவா அருள் கண்டிப்பாக கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு மகாபெரிவா அனுகிரகம் எல்லாருக்கும் எப்போதும் இருக்கணும். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர். காஞ்சி சங்கர காமகோடி சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர். மகாபெரிவா சரணம், மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம், நன்றி, வணக்கம்.